அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டுடே சீரியல் ரிவ்யூவர் அண்ணா சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சண்முகத்தை பிடிக்குமா, இல்லை பரணியை பிடிக்குமா, இல்லை பாண்டியை பிடிக்குமா, இல்லை ரத்னா இசைக்கே பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை வில்லி கேரக்டரில் கூட நம்மளோட சவுந்தர பாண்டி பிடிக்குமா, இல்லை நம்மளோட போலீஸ்காராக இருக்கிற அந்த வைஜெயந்தியை பிடிக்குமான்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சண்முகத்துக்கு புது எதிரி இல்லைங்க, இது பழைய எதிரி இந்த வைஜெயந்தி. அவங்களோட புருஷன் சாவுக்கு நம்மளோட சண்முகம் தான் காரணம்னு சொல்லிட்டு தப்பான ஒரு கேரக்டராக இருக்கிறாங்க. இப்போ நம்மளோட ரத்னாவோட புருஷனான அறிவழகனை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுக்கிட்டு இப்போ ஆட்டம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட மாலத்தையே கொண்டது நம்மளோட அறிவழகன் தான் சொல்லிட்டு பொய்யான ஒரு கேஸை போட்டு நம்மளோட வைஜெயந்தி அறிவழகனை சிக்க வச்சு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுக்கிட்டாங்க. இப்போ நம்மளோட சண்முகத்துக்கும் நம்மளோட பாண்டி தான் இதை புரிய வச்சாங்க, வைஜெயந்தி தான் காரணம்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தபடியாக நம்மளோட டிஎஸ்பியாக இருக்கிற வைஜெயந்தி மேலே நேரடியாக ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னா மறைமுகமாக இவங்க டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி தான் கையும் காலமாக பிடிக்க போகிறாங்க. இதுதான் அடுத்தடுத்து சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேஸில் நம்மளோட பரணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ரத்னாவோட புருஷன் வெளியே வரதுக்கு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் நம்மளோட அதாவது வீராவுக்கும் சிவபாலனுக்கும் நடந்த கல்யாணத்தை இன்ன வரையுமே அது ஒரு பெருசாக பிரச்சனையாக கொண்டு போகல. என்ன காரணம்னா இப்போ இந்த வைஜெயந்தியோட குடும்பத்தை பற்றி தெரிஞ்சாவே வீராவும் சிவபாலனும் ஒன்று சேர்ந்துருவாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.